கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் வருவதற்கு முன்னிருந்தே தக்வா என்ற சொல் அதிகமாக நம்மத்தியிலே பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கப்பட்டுவிடும். தக்வா என்ற சொல்லை தெரியாதவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே யாருமே கிடையாது. இந்த அளவுக்கு பரிச்சயமான ஒரு சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக அவசியமான ஒன்றுதான் தக்வாவாகும். இந்த தக்வா தான் ஒரு மனிதனுடைய வெற்றியின் அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களில் இதை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி முடிவு தக்வா உள்ளவர்களுக்கு தான் இருக்கிறது. வல் ஆகிபத்து லித் தக்வா, இறுதி முடிவு தக்வாவுக்குத்தான் இருக்கிறது. இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக தக்வா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது. உன்னுடைய ரப்பிடத்தில் மறுமையிலே தக்வா உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி இருக்கிறது என்றெல்லாம் அல் குர்ஆன் இந்த தக்வாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதை நாம் பார்க்கலாம்.